ஏரோப்ளேன்லயா? ஏரோப்ளேன்ல வர அளவுக்கு யார் அப்படி உனக்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் எங்களுக்கு தெரியாம? அச்சோ பிங்குகா, அத சொன்னனே, எனக்குமே யாருன்னே தெரியாது. ஆனா அப்பா தான் சொன்னாரு என் கூட விளையாடுறதுக்காக ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வர போறான்னு. அது யாருன்னு தெரியல. நானு, அப்பா, அம்மா, குட்டி தம்பி அங்க எல்லாரும் இந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரதுக்கு தான் போறோம். இதோ இப்போ அதுக்கு தான் நான் ரெடி ஆயிட்டேன். நாங்க எல்லாரும் கார்ல போறோம். போயிட்டு ஏரோப்ளேன் எல்லாம் வரும்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு தான் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர போறோம். ஹியா, நீ சொல்றது கேக்கும்போது அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. அதுலயும் ஏரோப்ளேன்ல வருவான்னு சொல்ற. ஏரோப்ளேன் எல்லாம் நிக்கிற இடத்துக்கு தானே போய் கூட்டிட்டு வர போறீங்க. நான் ஏரோப்ளேன வானத்துல பறக்கும்போது குட்டியா தான் பார்த்திருக்கேன். நேர்ல பெருசா பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. நானும் உன் கூட வரேனே. நம்ம எல்லாரும் போய் அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரலாமா? பிங்கு, நானும் வரேன். அரியா, பாரு, டிங்குக்கும் ஏரோப்ளேன் பார்க்கணும்னு ஆசையா இருக்கான். அதான் அவனும் வரேன்னு சொல்றான். நானும் டிங்குவும் அவன் கூட வரோம். நம்ம எல்லாருமே போய் அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரலாமா? ஓ, போலாமே. அப்பா கிட்ட சொன்னா நம்ம எல்லாரையுமே கூட்டிட்டு போவாத. ஹை, ஜாலி. டேய் டிங்கு, நம்ம ஏரோப்ளேன பக்கத்துல பார்க்க போறோம். ஜாலி இல்ல? பிங்கு, நான் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். டேய் மொட்டை, நான் ஏரோப்ளேன பக்கத்துல பார்க்க போறேன்னு சந்தோஷப்பட்டா, நீ ஸ்பெஷல் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சந்தோஷப்படுறியா? ஆமா பிங்கு, அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இருக்கும்டா மொட்டை, இருக்கும். ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இப்படி பல்ல காட்டுற. இதுல வேற இந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட பார்த்துட்டா இந்த பல்லெல்லாம் கலந்து கீழே விழுந்துடும் போல. அம்மோ, இங்கே இருக்க. பிங்கு டிங்கு, வாங்கடா. ரியா கூட விளையாடவா வந்தீங்க? நாங்க வெளியே போறோமே. மாமா மாமா, நீங்க ரியா கூட விளையாடுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட கூப்பிடுறதுக்கு தானே வெளிய போறீங்க? ரியா சொன்னா. சொல்லிட்டாளா? ஆமாண்டா பிங்கு, ரியா கூட மட்டும் இல்ல, உங்க எல்லாரும் கூடயும் விளையாடுறதுக்காக தான் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட கூப்பிடுறதுக்காக போறோம். அது ரியாக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தெரிஞ்ச ஸ்பெஷல் ஃப்ரெண்டு தான். ஹை, நமக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் ஃப்ரெண்டா? யாரா இருக்கும்? மாமா மாமா, யார் அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்? யாருன்னு சொல்லுங்க மாமா. அது சர்ப்ரைஸ் டிங்கு. ரியாக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அது சர்ப்ரைஸ் தான். அது யாருன்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மாமா மாமா, நீங்க சொல்றத கேக்கும்போதே அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்குது மாமா. நாங்களும் உங்களோட அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட கூப்பிட வரட்டுமா? ஆமாப்பா, பிங்கு டிங்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்டியோ ஏரோப்ளேனையோ பார்க்கணும் சொன்னாங்க. ஆமா மாமா, நாங்க ஏரோப்ளேன் வானத்துல பறக்கும்போது குட்டியா இருக்குமே, அப்பதான் பார்த்திருக்கோம். பெருசா பக்கத்துல வச்சு பார்த்ததே இல்ல மாமா. எங்களையும் கூட்டிட்டு போறீங்களா? நாங்க ஏரோப்ளேனையும் பக்கத்துல வச்சு பார்க்கணும். சரி பிங்கு, ஏரோப்ளேனை பக்கத்துல வச்சு பார்த்தது இல்லையா? அதுக்கு என்ன, மாமா இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க ஏரோப்ளேன் எல்லாம் பக்கத்துல பாத்துக்கலாம். கார்லயும் இடம் இருக்கு, ஏறுங்க போலாம். ஏன் அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு என் கூட வந்துட்டா அப்புறம் அம்மா தேட போறாங்க. ஐயோ இல்ல மாமா, சொல்லல. ரியா கூட விளையாட வரோம் தான் சொன்னோம். சரி சரி, நான் சொல்லிக்கிறேன், நீங்க கார்ல ஏறுங்க. சரி மாமா. டேய் டிங்கு, வாடா போய் கார்ல ஏறலாம். ஏரோப்ளேனை பார்க்க போறோம். நான் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். ஹை, அப்பா, ஏரோப்ளேன். எவ்வளோ பெரிய ஏரோப்ளேன். ஆமா ரியா பாப்பா, எவ்வளோ பெரிய ஏரோப்ளேன் பாத்தியா? இவ்வளோ பெரிய ஏரோப்ளேனை நான் பார்த்ததே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ஏரோப்ளேன் எப்பவுமே மேல பறக்கும்போது குட்டியா இருக்கும்ல, அப்பதான் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி பக்கத்துல பார்த்ததே இல்ல. பக்கத்துல பார்க்கறதுக்கு இந்த ஏரோப்ளேன் எவ்வளோ பெருசா இருக்குல்ல ரியா? ஆமா பிங்குக்கா, ஏரோப்ளேன் பெருசா இருக்கு. ஆமா, ரொம்ப பெருசா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. அப்பா, இந்த ஏரோப்ளேனை தான் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வர போறாங்களா? ஆமாண்டாமோ, இதுலதான் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வர போறாங்க. இதோ இப்ப வந்துருவாங்க பாரு. ஹை, ஜாலி. ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்க்க போறோம். ஆமா, ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் பார்க்க போறோம். அது யாருன்னே தெரியல. ஹை, ஜாலி.
ஹாய் தம்பி, ஐஷு, எப்படிமா இருக்கீங்க? அக்கா மாமா வாங்க, நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா மாலு எங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். மாலு தான் வரா பாரு. ஹாய், ஐ லவ் யூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாலு குட்டி வந்துட்டேன். ஐயோ, இவதான் ஸ்பெஷல் ஃப்ரெண்டா? ஐயையோ, இவளா? இவ வந்தா ஒரு ஸ்நாக்ஸையும் நமக்கு மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் தின்னுடுவாளே. இவளா ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்? மாலு குட்டி. ஹாய் ரியா, ஹாய் பிங்குக்கா, ஹாய் பிங்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாலுக்குட்டியை பார்க்கிறதுக்காக எல்லாரும் ஆர்வமா இருந்தீங்களா? மாலுக்குட்டி வந்துட்டு. இனி நம்ம எல்லாரும் ஒண்ணா ஜாலியா விளையாடலாம். மாலுக்குட்டியோட விளையாடுறதுக்கு உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தானே? ஹாப்பி மாலுக்குட்டி. டேய் மொட்டை, அவ வந்ததுல உனக்கு ஹாப்பியாடா? ஆமா, மாலுக்குட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. பிடிக்கும் பிடிக்கும். ஆனா அவ வந்தா நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அவளே ஒண்டியா உட்கார்ந்து தின்னுடுவா. உனக்கெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸும் கிடைக்காது. பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் என் ஸ்நாக்ஸ் எல்லாம் மாலுக்குட்டிக்கே கொடுத்துருவேனே. பசங்களா பாத்தீங்களா, மாலு தான் நான் சொன்ன ஸ்பெஷல் ஃப்ரெண்டு. மாலு குட்டி வந்ததுல உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என்னடா 3 பேரும் எதுவும் பேசாம நிக்கிறீங்க? அது அங்கிள் வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. மாலுக்குட்டி வருவேன்னு யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. மாலுக்குட்டி வந்ததுல எல்லாரும் சந்தோஷத்துல வாயடிச்சு போய் நிக்கறாங்க அங்கிள். ஓ அப்படியா? இருக்கும் இருக்கும். ஏன்னா ஸ்பெஷல் ஃப்ரெண்டு வராங்கன்னு சொன்னா அப்போ இங்க பக்கத்துல இருந்து யாராவது வருவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா லண்டன்ல இருந்து மாலுக்குட்டி வருவான்னு யாரும் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. அதான் உன்னை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பசங்களா நான் சொன்ன ஸ்பெஷல் ஃப்ரெண்டு மாலுக்குட்டி தான். மாலுக்குட்டி அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். அதான் உங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு மாலுக்குட்டி வர விஷயத்த சொல்லாமையே இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப மாலுக்குட்டிய பார்த்ததும் எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்கல்ல? டேய் மொட்டை, இந்த குண்டு பூசணிக்காவை பார்த்தாடா நீ சர்ப்ரைஸ் ஆகுற? ஆகு ஆகு, வீட்டுக்கு வா. உனக்கு இன்னும் பெரிய சர்ப்ரைஸா நான் கொடுக்கறேன். அட போ பிங்கு, இனிமே நான் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன். இனி நான் ரியா பாப்பா வீட்லயே தான் இருப்பேன். ஏன்னா அங்கதானே மாலுக்குட்டி இருப்பா. மாலுக்குட்டி அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் மாலுக்குட்டி வந்தாச்சுல. இனி 2 மாசம் ஸ்கூல் லீவ் இல்ல. மாலுக்குட்டி 2 மாசத்துக்கு நம்ம வீட்டுல தான் இருக்க போறா. எல்லாரும் ஜாலியா விளையாடுங்க.